சார். வணக்கம் சார். நான் சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் எக்கோ கோஆர்டினேட்டராக இருக்கேன். இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் ரோர் அமைப்பும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருந்த இந்த பசுமை சாம்பியன் அவார்டுக்கு ரோர் அமைப்பில் இருந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அதில் வண்ணத்து பூச்சிகளை பற்றியும் தட்டானை பற்றியும் மரங்களை பற்றியும் மற்ற சின்ன உயிரினங்கள் பற்றியும் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. திரு விவேக் அவர்களுடைய பங்களிப்பாக அதை பற்றி மாணவர்களுக்கு விளக்கும்படி சொன்னார். ஆர்ஐடியில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கோஆர்டினேட்டர் மிஸ் மகேந்திரன் அவரும் மரங்களை பற்றியும் மரங்களுடைய அடையாளம் எப்படி கண்டுபிடிக்கிறத பற்றியும் சொன்னார். அங்கே இருந்த ரொம்ப பழமையான மரங்களை பற்றியும் சொன்னாங்க. அடுத்தபடியாக ட்ரீ அமைப்பில் இருந்து வந்த செல்வி அவங்களுடைய பங்களிப்பாக இயற்கையை பற்றி நிறைய சொன்னாங்க. இந்த இயற்கை ஆர்வலராக அதில் பங்கெடுத்து கொண்ட ரோர் அமைப்பினுடைய ராம்குமார் மற்றும் நரேன் அவர்களும் அவங்களுடைய ஆர்வத்தை பற்றியும் சொன்னாங்க. மொத்தத்தில் இந்த களப்பயணம் ரொம்ப உபயோகமாக இருந்தது. எதிர்காலத்தில் இது மாதிரி நிறைய களப்பயணங்களை ஏற்படுத்தி கொடுத்தா மாணவர்களுக்கு இயற்கையின் மேலே ஒரு பெரிய புரிதல் வரும். அதனுடைய வளர்ச்சியில் அவங்களுடைய பங்கெடுப்பாங்கங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வெம்பக்கோட்டை அரசு பள்ளி மேல்நிலைப் பள்ளி வெம்பக்கோட்டையிலேருந்து அய்யனார் கோயில் வந்ததுக்கு கிரீன் சாம்பியன்ஸ் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். இங்கே அந்த அய்யனார் கோயில் பக்கம் உள்ள அந்த மரங்கள், செடிகள், பறவைகள் அதை பற்றி நிறைய பேர் நிறைய இது சொன்னாங்க. அப்புறம் ப்ரொஃபஸர்ஸ், அந்த ராஜூஸ் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்கெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த பறவைகள், அந்த பட்டாம்பூச்சி, அதில் இத்தனை வகைகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி இப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். முன்னாடி சாதாரணமாக பட்டாம்பூச்சி போட்டு வருது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். அதில் இத்தனை வகைகள் இருக்குது, இவ்வளோ பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி மரங்களும் மரங்களே ஒரு மரத்திலேயே இத்தனை வகையான ஒரு ஆலமரம் இருக்குன்னா அதுலேயே வகையான மரங்கள் இருக்கு அப்படிங்கிறத இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நாங்கள் அந்த நேச்சரை பார்க்கும்போது புது விதமாக பார்ப்போம். என்ன புது விதமான மரங்கள் இயற்கைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மாணவர்கள் இதை ரொம்ப ஆர்வமுட கவனிச்சாங்க. அவங்களும் சாதாரணமாக கண் கொண்டு தான் பார்த்துருப்பாங்க. இனிமே அதை உற்று நோக்கி என்னென்ன மரங்கள் அப்படிங்கறத இனிமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை அந்த ஒரு ஆப் கொடுத்தாங்க. eBird, Merbin அந்த மாதிரி ஆப்ல எல்லாம் கண்டுபிடிச்சு நிறைய முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கறத நேச்சுரலா நிறைய முன்னேற்றம் இருக்கும். அந்த நேச்சரை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் அவங்கள்ட்ட வந்திருக்கு. நன்றி. வணக்கம், என் பேர் கதிர்மதி. நான் அரசு உயர்நிலை பள்ளியிலிருந்து காமாடுப்பட்டியிலிருந்து வரேன். நம்ம தன்னார்வலாம் நாங்க இங்க உள்ள 10 மணிக்கு வந்தோம். ராஜபாளையத்துல நாங்க வெம்பக்கோட்டையில நாங்க இங்க வந்தோம். ராஜபாளையத்து 10 மணிக்கு இந்த கோயில இறங்கி எல்லாம் இயற்கைனா நல்லா இருந்துச்சு. இயற்கை தன்னார்வலாம் எப்படி இருந்துச்சு என்னன்னு நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. ஆப்பும் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நன்றி. என் பேர் ஆண்டனி மாஸ்டர். நான் ERS அரசு மேல்நிலை பள்ளியிலிருந்து படிச்சு வந்திருக்கேங்க. எங்கள் சார் ஒரு இயற்கை நடை கூட்டு போனாங்க. இங்கே அதுலேருந்து பறவைகள் விலங்குகள் அதை பற்றிலாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் 3 ஆப் சொன்னாங்க. eBird, மெர்லின், iNature அதெல்லாம் சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் இந்த பணி தொடரட்டும் நாங்கள் வேண்டிக்கிறோம்.